டிசம்பர் 5 புரட்சி தலைவி, தங்க தாரகை, பாரத தாய், பாசத்தாய், இவ்ளோ ஏன் தமிழக மக்களால அம்மானு அன்போடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டாடப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. பொதுவா சொல்லுவாங்க, காலம் தான் ஒரு தலைவர்களை உருவாக்கும் அப்படின்னு. அப்படி காலத்தால அடையாளம் காணப்பட்ட ஒரு பெண் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தினத்துல அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த சில பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். கோமலவல்லி, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய இயற்பெயர். பிப்ரவரி 24ஆம் தேதி 1948ல கர்நாடகா மாநிலத்துல பிறக்கிறாங்க. ஒரு செல்வந்தரான குடும்பம், ஒரு டீசென்டான குடும்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களுடைய தந்தை ஜெயலலிதா அவர்களுடைய 2ஆம் வயதிலேயே காலமாகிறார். தந்தையுடைய இறப்புக்கு பிறகு கர்நாடகால இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வராங்க. சென்னையில இருக்கக்கூடிய சர்ச் பார்க் கான்வென்ட்ல தான் அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. அடுத்ததா கல்லூரி படிப்புக்காக சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஜாயின் பண்றாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும் பொழுதே பட வாய்ப்புகள்லாம் அதிகப்படியா வரதுனால கல்லூரி படிப்பை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரைப்படத்துல முழு நேரமா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லூரி படிப்பு பாதியிலேயே இடைநிறுத்தம் செய்திருந்தாலுமே கூட பரதநாட்டியம், குச்சிப்புடி இந்த மாதிரியான பல நடன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான ஆர்வம் கொண்டவங்க. பரதநாட்டியம்லேயே 100க்கும் மேற்பட்ட விருதுகளையுமே வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னா 6க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக தெரியும். மற்ற லாங்குவேஜ் எல்லாமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு, கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு தெரியும். இப்படி தான் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் 1960ஆம் ஆண்டுல வெண்ணிற ஆடை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 148க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இதுல 128 படங்கள் இவங்க ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் 28 படங்கள் எம்ஜிஆர் அவர்களோட மட்டுமே இணைந்து நடிச்சு நிறைய ஹிட் கொடுத்திருக்காங்க. இப்படி கலைத்துறையில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சு, தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கின ஜெயலலிதா அவர்கள் காலத்தினுடைய கட்டளையால் 1982ஆம் ஆண்டு சினிமால தொடங்கின அவங்களுடைய பயணத்தை அரசியல் பக்கம் திருப்பி அரசியல்ல முதன்முறையா தன்னுடைய முழு நேர அரசியல்ல குதிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவில் அவங்க இணைந்த கையோடு அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியுமே கொடுக்கப்பட்டது. அந்த பதவியில ரொம்ப பிரமாதமா செயல்பட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்லவே தேவையில்ல. தமிழக மக்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம்தான். ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் இணைந்த அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் தான் அதிகப்படியான பேச்சாளர்கள் இருந்தாங்க. அதிமுகவில் பேச்சாளர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த சமயத்துல தான் ஜெயலலிதா அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பல பேரை வியந்து பார்க்க வைத்தது. அதற்கு பிறகு 1984ஆம் ஆண்டுல மாநில அவையினுடைய உறுப்பினரா ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த கூட்டத்துல ஜெயலலிதா அவருடைய பேச்சை பார்த்த அப்போதைய பிரதமர் வாயடைத்து திகைத்து வியந்து பார்த்த சம்பவங்களுமே ஜெயலலிதா அவர்களுடைய வரலாற்று பக்கங்கள்ல இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஜெயலலிதா அவருடைய அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல போராட்டங்கள் இருக்கு, பல அவமானங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே கடந்துதான் இப்போ வரைக்கும் எல்லாராலும் அம்மா அப்படிங்கிற ஒரு பெயரோட அறியப்படுகிறார். அதே போல ஜெயலலிதா அவருடைய ஆரம்ப கால அரசியலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இருக்கை எண் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டது இல்லையா? அந்த இருக்கை எண்ணுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இருக்கை எண்ணே சொல்லலாம். காரணம், அண்ணா, கலைஞர் போன்ற அரசியல் மூத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு எண் தான் ஜெயலலிதா அவர்களுக்குமே அப்போ கொடுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறுமனே தனக்கு இருக்கக்கூடிய சினிமா கிரேஸை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அரசியலுக்குள்ள வந்தவங்க கிடையாது ஜெயலலிதா அவர்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அந்த அரசியல் பிரமாண பத்திரிகைகள் இருக்கும் இல்லையா, அதாவது அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்த அரசியல் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளையுமே படிச்சு இதுதான் அதிமுகவினுடைய பிரதான கொள்கை அப்படிங்கிறத அடிப்படையான ஒரு பேசிக் நாலேஜோட அரசியலுக்குள்ள வந்து அரசியலை முழுமையா கத்துட்டு வந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு தன்னை தொடர்ந்து அரசியல் களத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜெயலலிதா அவர்களை சுத்தி அமைந்தது. அப்படி நிரூபிக்க வேண்டிய ஒவ்வொரு கட்டத்திலையுமே ரொம்ப பிரமாதமா மக்களுடைய மனதுல ரொம்ப ஆழமா தன்னை நிறுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். காலம் கரைபுரண்டு ஓட ஓட எம்ஜிஆர் அவருடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் வரலாற்றில் அப்படியே யாராலையுமே அழிக்க முடியாதுன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல தேர்தலுமே இருக்கு. அந்த தேர்தலை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. எம்ஜிஆர் மருத்துவமனையில இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களை எப்படியாவது இந்த சமயத்தை பயன்படுத்திட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றிடணும் அப்படின்னு காய் நகர்த்தியவர்கள் எத்தனையோ பேர். ஆனா
மருத்துவமனையில படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தலை வெற்றி பெற்றாரு. அந்த தேர்தலினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கிய பக்கபலமாக நின்றது யாரு அப்படின்னு பார்க்க போனா, நிச்சயமா அது ஜெயலலிதா அவர்கள் தான். அப்படியே காலம் கொஞ்சம் கடக்குது. எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு வருது. இதற்கு பிறகு இந்த கட்சியினுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியே இந்த இடத்துல உருவாகுது. கட்சி 2ஆ பிளவுபடுது. எம்ஜிஆர் அவருடைய மனைவியான ஜானகி ஒரு புறமும், ஜெயலலிதா அவர்கள் ஒரு புறமும் நிற்கிறாங்க. அதிமுகவினுடைய சின்னமான இரட்டை இலை ஜானகி அவரிடம் இருக்கு. ஜெயலலிதா ஒரு சேவல் சின்னத்துல தேர்தலில் இறங்குறாங்க. அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஜானகி அவர்களுக்கு எம்எல்ஏவுடைய ஆதரவுகளும் வந்து ஒரு பெருத்த ஆதரவாக தான் இருக்கு. பெரும்பாலான கூட இல்லை, சொற்பமான ஒரு சில ஆதரவாளர்களோட தான் அந்த தேர்தலையுமே களமிறங்கினாங்க ஜெயலலிதா. ஆனா பெருந்தோல்வி ஜானகி அம்மா அவர்களுக்கு. ஆனா இந்த இடத்துல ஜானகி அவர்களை வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட முறையில வெறுப்பு அது எல்லாத்தையுமே தாண்டி கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்க போனா, இந்த இடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தா மட்டும்தான் சரியா இயக்கப்படும் அப்படிங்கிறத உள்வாங்கி அவங்க கட்சி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதுல இருந்து விலகிக்கிறேன்னு ரொம்ப அழகா விலகுனாங்க. அவங்களுடைய விலகலுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுமே கட்சியை தன்னுடைய கைவசம் கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமாவே வழிநடத்தி போனாங்க. கட்சியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் 1989 போடியநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா போட்டியிட்டு அங்க வெற்றியும் பெறாங்க. அதற்கு பிறகு 1991 முதல்வர் நாற்காலிக்கான ஒரு போட்டி ரொம்ப தீவிரமா நடைபெற்றது அப்படின்னே சொல்லலாம். அந்த தேர்தலில் அதிமுக சுமார் 168 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. 164 தொகுதியில வெற்றி பெறுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அரியணையை பிடிச்சிட்டாங்க 1991 தேர்தலில். அரசியலுக்குள்ள வந்ததுக்கு பிறகே தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்ட வந்த ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அரியணையை பிடித்ததுக்கு பிறகு மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல எந்த ஒரு பாரபட்சமுமே பார்த்தது கிடையாது. சொல்லப்போனா காவேரி நதி பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு. ஆனா அதற்கான ஒரு முழுநேர ஒரு போராட்டத்தை நடத்தி அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டி வெற்றியும் பெற்ற ஒருத்தர் தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வரலாற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 முறை முதல்வராக இருக்காங்க. 2 முறை கண்டினியூஸா 5 முறை ஆட்சி முடிந்து பிறகு 5 முறை முதல்வரான சம்பவங்கள் எல்லாமே அரசியல் வரலாற்றுல இருக்க தான் செய்யுது. ஒரு தலைவர் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த உதாரணமா இன்னைக்கு வரைக்குமே ஜெயலலிதா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அவங்க கொண்டு வந்த அம்மா உணவகமாக இருக்கட்டும், மடி கணினி திட்டமா இருக்கட்டும், பள்ளி பிள்ளைகளுக்கு அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், பெண்களுக்கான திட்டங்களை பார்த்து வழிவகுக்கிற திட்டமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்த எந்த ஒரு திட்டமுமே இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் மட்டுமா இல்லாம இது 10 வருஷம் கழிச்சும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் அப்பயும் தீர்வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். எத்தனை காலம் ஆனாலும் அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டமானது தொடர்ந்து அவங்களுடைய பெயர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். காலம் என்றுமே மறக்க முடியாத ஒரு தலைவரா ஜெயலலிதா அவர்களுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. பொதுவா ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அரசியல்ல பெண்கள் சாதிப்பது அப்படிங்கிறதையும் தாண்டி நுழைவது அப்படிங்கிறதே ஒரு சாதனையா தான் இருக்கும். அப்படி ஒரு பெண்ணா அரசியலுக்குள்ள நுழைந்தவங்க பாலியல் சம்பந்தப்பட்டமான பல விமர்சனங்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட போதிலும் தன்னை எப்படியாவது இந்த இடத்துல நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு காலத்தினுடைய கட்டாயம் ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து வட்டமிட்டே தான் இருந்துச்சு. அப்படி அவங்கள சுத்தி அவங்க மேல போடப்பட்ட எல்லா விமர்சனத்தையும் தகர்த்தெறிந்ததால மட்டும்தான் அவர்கள் மறைந்த பிறகும் இன்றளவும் காலம் அவர்களை அம்மாங்கிற ஒரு அன்பு வார்த்தையோட அழைச்சிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க இல்லை நோ மோர் அப்படின்னு ஆனாலுமே கூட அவங்க உருவாக்கின திட்டம் அவர்களால பலன் பெற்ற மக்கள் இன்றல்ல என்றும் காலம் தொட்டும் அவருடைய பெயர்களை சொல்லிட்டே இருப்பாங்க.